stop suffering. எல்லோருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். இந்த வாரம் தொடர்ந்து திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை நாம் ஒன்றிணைந்திருந்தோம். இந்த நாளை காலை கூட்டத்தை குறித்த விசேஷமான அழைப்பு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன் இந்த விசேஷமான அழைப்பு? நண்பர்களே, தேவன் நம் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றை கொடுத்திருக்கிறார். யோசனை, புத்திசாலிதான். யோசிக்க நாம் எந்த பணம் கொடுக்க வேண்டியதில்லை, அல்லது யோசனையை கடன் வாங்க வேண்டியதும் இல்லை. நாம் சற்று யோசிக்க வேண்டும், அவ்வளவுதான். அநேகர் அதிகமா யோசிக்கிறது ஒரு பிரச்சனை, யோசிக்காமலே இருப்பதும் ஒரு பிரச்சனை. ஆனா எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு முன்பாக, எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாக, அல்லது ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் யோசித்தால், சரியான விதத்துல யோசித்தால், சரியான விதம் தான் முக்கியமான வார்த்தை. இந்த சரியான யோசனை என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையோட ஒப்பிடப்பட்ட ஒரு யோசனை. மனுஷன் நம்ம ஏமாற்றலாம், மற்றவர்கள் நம்ம ஏமாற்றலாம். ஏன் உங்களை சில பேருக்கு அந்த அனுபவம் கூட இருந்திருக்கலாம். ஒருத்தரால நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்ட ஒரு அனுபவம், அல்லது ஒருத்தரால ஏமாற்றப்பட்ட ஒரு அனுபவம், ஒருத்தரால காட்டி கொடுக்கப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம். இந்த நேரம் நீங்க அவர்கள் மீது கோபம் அடையவோ வெறுப்படையவோ அதை பற்றி யோசிப்பதற்காகவோ நான் சொல்லவில்லை. அதை மறந்து விடுங்க. நான் அர்த்தப்படுத்த விரும்புவது, ஒருபொழுதும் நம்ம ஏமாற்றாமல், மறுதலிக்காமல், கைவிடாமல், கெட்டது துரோகம் செய்யாமல், நமக்கு நல் வழிகளை கொடுக்கிற கர்த்தர் வார்த்தையோட நம்ம யோசனையை ஒப்பிடும் பொழுது அதுதான் புத்திசாலித்தனம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருத்தருடைய யோசனையை தேவன் வார்த்தையோட சேர்த்து அவர் முடிவெடுக்கும் பொழுது, அப்பொழுது கண்டிப்பாய் அந்த வார்த்தையினுடைய யோசனை நிச்சயமாய் அவரை வெற்றிக்குரியவராய் மாற்றும். இதுதான் நாம் புத்திசாலித்தனமான விசுவாசம் என்று அழைக்கிறோம். இன்டெலிஜென்ட் ஃபெய்த், ஃபெய்த் வித் இன்டெலிஜென்ஸ், புத்தி உள்ள விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. வெறும் விசுவாசம், பகுத்தறிகிற ஒரு விசுவாசம். இது ஒருத்தர் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டால், குறிப்பாய் அன்றாட வாழ்க்கையில நிச்சயமா அவர் வாழ்க்கையினுடைய போராட்டங்களை எதிர்கொள்ள முடியும். அதை குறித்த ஒரு சிறு வீடியோ நீங்க பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். நாம் நிகழ்ச்சியில தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய், விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால், உண்மையிலேயே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து, வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால், இதுதான் நேரம் உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யுனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். நல்லது நண்பர்களே, புத்தி உள்ள விசுவாசத்தை பற்றிய புரிந்து கொள்ளுதலை கண்டிப்பாய் பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். இந்த விசுவாசம் நமக்கு என்ன சொல்கிறது? அதாவது தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிடப்பட்ட விசுவாசம். பொதுவாக மக்கள் பிரச்சனைகளை விரும்புவதில்லை. யாருமே பிரச்சனைகளை விரும்புவதில்லை. யாருமே, நீங்களும் சரி நானும் சரி, யாருமே நம்ம பிரச்சனைகளோட வாழ்வதையோ அல்லது பிரச்சனைகள் வருவதையோ நம்ம விரும்புவதில்லை, தவிர்த்து கொள்ள பார்க்கிறோம் கண்டிப்பாய். ஆனாலும் கூட புத்தி உள்ள விசுவாசம் தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிடப்படுவது என்று நான் சொன்னேன் இல்லையா? நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறது. இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒன்றா இருக்கும் என்று. எப்பொழுது அசுத்தம் இந்த பூமியில விழத்தள்ளப்பட்டதோ அந்த நாள் முதல் உக்கிர கோபத்தோடு அவன் மனுஷர்களை தாக்கும்படி செயல்படுகிறான். உணர்ச்சியினுடைய அடிப்படையில, விசேஷமாக சூழ்நிலைகளுடைய அடிப்படையில். ஆனால் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். பலதரப்பட்ட பிரச்சனைகளினால மக்களை துன்புறுத்தி, தாக்கி, அவர்களை அழ வைத்து, வேதனைக்குட்படுத்தி, இறுதியில ஆத்மாவை எடுப்பதுதான் இருளின் நோக்கமா இருக்கிறது, அசுத்தத்தின் நோக்கம். ஆனால் ஆண்டவராக இயேசு ஒரு வார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறார். எப்படி இந்த உலகத்திலே நாம ஜெயம் கொள்கிற ஒருவராய் மாற முடியும்? அன்றாட சூழ்நிலைகளை எப்படி நம்ம சமாளிப்போம்? எனவே நீங்கள் யார் இந்த நேரம் அழுது கொண்டிருக்கிறீங்க, பரிதவிப்பான ஒரு நிலைமையில இருக்கிறீங்க, போராட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க, நீங்கள் இந்த விசுவாசத்தை எடுத்துக்கொண்டால் நண்பர்கள், கண்டிப்பாய் நீங்கள் இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர முடியும். இதோ ஒரு நாள் நாங்கள் காண்பிக்கிற சாட்சி அதற்கு ஆதாரமா இருக்கு. இன்றைக்கும் இந்த நேரமும்
அவர் வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சாட்சியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த நபருடைய வாழ்க்கை இந்த உலகத்துல ஒரு நீரோடைய போல இருந்ததா? இல்லை. நீங்க பாப்பீங்க அவங்க சொல்ல போகிற விஷயங்கள், என்னென்ன போராட்டங்களை கடந்து போனாங்க, என்னென்ன சூழ்நிலைகளை கடந்து போனாங்க. ஆனால் வெற்றி எப்படி சாத்தியமானது என்பதுதான் நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். எப்படி இவர் வாழ்க்கையில வெற்றி சாத்தியமானது, இவர் அந்த வெற்றியை கைப்பற்றக்கூடிய ரகசியம் என்னவா இருந்தது? முதலாவது கூர்ந்து கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த காரியங்களை உங்களுக்கு விளக்குவதற்கு முன்பாக நன்றாய் கூர்ந்து சாட்சி கவனிங்கள். வணக்கம். என் பேர் பாவற்றின் ருபேனி. நான் 24 வருஷமா வியாதிப்பட்டு இருந்தேன். 7 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தேன். யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையும் எல்லா பகுதியும் முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. மிக மோசமானது. நான் உடல்நிலை சரியில்லாம இருந்தது தான். என்னுடைய வியாதியானது என்னுடைய உடல்ல பருக்களானது இருந்தது. என்னுடைய வாய்ப்பகுதியில தொற்றானது இருந்தது. அதன் மூலமா என்னுடைய தலைப்பகுதியிலையும் அது பரவி இருந்தது. என்னுடைய முடியானது ரொம்ப அதிகமா கொட்ட ஆரம்பிச்சது. என்னுடைய உடல் வீங்க ஆரம்பிச்சது. வலி உருவாச்சு. நாளுக்கு நாள் மோசமாச்சு. மறுத்து போன மாதிரி இருக்கும், வலிக்கும், ரத்தமானது வர ஆரம்பிச்சது, எரிச்சலா இருக்கும். என் உடல் முழுவதும் எரிச்சலா இருக்கும். இதற்காக 28,000 ரூபாய் ஏறத்தாழ நான் செலவழிச்சிருப்பேன். என்னால உடை அணிய முடியாது, காலணி அணிய முடியாது, எதுவுமே என்னால அணிய முடியாது. மிகவும் வலிக்கக்கூடியது என்னன்னா, என்னுடைய முடியானது அதிகப்படியா கொட்ட ஆரம்பிச்சது. கொஞ்சோண்டு முடிதான் இருக்கும். என்னுடைய கண் பார்வையை இழக்க ஆரம்பிச்சேன். ஞாபக மறதி அதிகப்படியா ஆரம்பிச்சது. என்னுடைய உடலின் வலது புறத்துல எனக்கு வலிப்பானது, அதாவது பக்கவாதம் ஏற்பட்டது. என்னுடைய உடலில் இருந்த நுரையீரல் மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தது. என்னுடைய தோல் நிறமானது கருப்பா இருந்தது. இருக்க அதிகப்படியா மோசமாயிட்டு இருந்தது என்னுடைய நிலைமை. இதன் காரணமா நான் மருத்துவர் இடத்திற்கு சென்றேன். அதன் காரணமா நான் அறுவை சிகிச்சைக்கு சென்றேன். ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அதே பிரச்சனைகளை கடந்து போயிட்டு இருந்தேன். நான் இன்னும் அதிகமா வியாதிப்பட ஆரம்பிச்சேன். நான் எக்ஸ்ரே செஞ்சு பார்த்தேன், சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு வருது. எனக்கு முதுகு தண்டுல பிரச்சனையானது இருக்குன்னு தெரிய வந்தது. என்னுடைய நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆனது இருந்தது. மேலும் தோல் சர்ம வியாதியானது இருந்தது. ஒரு நாளைக்கு நான் 21 மாத்திரையோட 3 இன்ஜெக்ஷனை எடுத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனா இதுல ஒண்ணு கூட எனக்கு உதவி செய்யல. இதுதான் என்னுடைய மூளையை ஸ்கேன் செய்த எக்ஸ்ரே. இதுல என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதுக்காகவும் மருந்துகள் எடுத்துக்கிட்டேன், மாத்திரை எடுத்துக்கிட்டேன். ஆனா எந்த பலனுமே எனக்கு கிடைக்கல. இது முதுகு தண்டோட ஸ்கேனு. என்னால அசைக்க முடியாது இருந்தது. என்னால இடது பக்கம் வலது பக்கம் திருப்ப முடியாது. என் தலையை உயர்த்த முடியாது. கை காலை அசைக்க முடியாது, தூக்க முடியாது. என்னால எதுவுமே பண்ண முடியாது. மருத்துவர்கள் சொன்னாங்க, இனிமேலும் இது வேலை செய்யாதுமா, உங்களால இனியும் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மருந்து மாத்திரை எடுத்து கூட எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல. இந்த எக்ஸ்ரே என்னுடைய நுரையீரலுக்காக நான் எடுத்தது. ஏன்னா என்னால சுவாசிக்க முடியாது. எனக்கு பிடிச்ச உணவுகளை என்னால சாப்பிட முடியாது. தண்ணி கூட என்னால முழுங்க முடியாது. என்னால இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல தூங்க கூட முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு வலி மட்டும்தான் இருந்தது. நான் வெறும் சரீரபூர்வமான பிரச்சனையை மட்டும் சந்திக்கல, ஆவிக்குரிய ரீதியாவும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு மன அழுத்தமானது இருந்தது, தற்கொலை எண்ணமானது இருந்தது. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல கெட்ட கனவுகள் வரும். நான் நிழல்களை பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு சத்தங்கள், குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது. ஏதோ ஆவிகள் என்னை பாக்குற மாதிரி நான் பார்த்தேன். செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போகிறதுக்காக நான் சூரியனாம், சர்ச் டவுன், வெஸ்ட் கோஸ்ட், ஆப்பிரிக்கா எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். நான் ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேன் செய்வினை எடுக்கிறவங்க கிட்டயும் மருத்துவர்கிட்டயும். ஆனா என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கல. பிரச்சனை இன்னும் அதிகமா மோசமாச்சு. என்னுடைய தோழி ஒரு நாள் என்னை அழைச்சு யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அவங்க என்கிட்ட எல்லாவற்றையும் நீ முயற்சி செஞ்சு பார்த்திருக்க, இப்ப இந்த ஆலயத்தையும் முயற்சி செஞ்சு பாருன்னு சொன்னாங்க. நான் ஆலயத்துக்கு வர தீர்மானிச்சேன். நான் தங்கியிருக்க லாகுவான்ல இருந்து நான் படகு மூலமா தான் ஆலயத்துக்கு வர வேண்டியதா இருந்தது. ஆப்பிரிக்கா வந்த பிற்பாடு நான் டாக்ஸில தான் ஆலயத்துக்கு போனேன். நான் எப்போ ஆலயத்துக்கு வந்தேனோ அப்ப சொன்னேன், எல்லாமே போதும், இதுக்கு மேல எதுவும் கிடையாது, நான் இனிமேலும் திரும்பி போறது இல்லைன்னு சொன்னேன். எனக்கு இயேசுவை பத்தி எதுவுமே தெரியாது. நான் அன்னைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது நான் தீர்மானிச்சேன், நான் மறிச்சா இயேசுவோட தான் மறிக்கணும், ஆனா திரும்பி ஒருபோதும் போறது இல்லைன்னு தீர்மானிச்சுட்டேன். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னுடைய விடுதலையை பார்த்தேன். இனிமேலும் எனக்கு கெட்ட கனவு இல்லை. நான் முதல் நாளே இந்த கெட்ட கனவுல இருந்து விடுதலையை பெற்றேன். நான் தொடர்ந்து தொடர்ச்சங்களை ஜெபம் செய்யற காரணத்தினால நான் மனம் மாறினேன்.
நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். அதுல இருந்து நான் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் நான் மருத்துவருக்கு நிறைய கீழ்ப்படிஞ்சிருக்கேன். இப்போ தேவனுடைய மனுஷன் சொல்ற எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து தொடர்சங்கிலி ஜபத்துல இணைஞ்சிருந்தேன். என் வாழ்க்கையில எல்லாமே படிப்படியா மாற ஆரம்பிச்சது. எனக்கு ஞாபக மறதியானது இருந்தது. ஏன்னா டாக்டர் சொல்லியிருந்த பிரகாரம் என்னுடைய மூளை சுருங்கிக்கிட்டு இருந்தது. நான் தொடர்சங்கிலி ஜபம் செஞ்ச காரணத்தினால என்னுடைய ஞாபக சக்தி திரும்ப கிடைச்சது. என்னுடைய கண் பார்வை சரியானது. என்னுடைய உடல் அசைய ஆரம்பிச்சது. நானே என்னுடைய சொந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நானே என்ன அலங்கரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். என்னுடைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். தேவன் என்னுடைய ஆரோக்கியத்தை படிப்படியா குணமாக்கினாரு. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், குணமாக்கப்பட்டிருக்கேன். சரீரபூர்வா மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும். ஏன்னா நான் தேவனுடைய பிரசனத்துல இருக்கிறேன். அவருடைய ஆவியை அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கேன். என்னுடைய ஆரோக்கியத்தையும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் திருப்பி கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. இந்த இடத்துல தேவனுடைய மனுஷங்க உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பாங்க. விசுவாசம் உங்க இருதயத்தோட ஒற்று போனதா இருக்கு. இதுவே தேவனை நம்மளோட இணைக்க உதவி செய்யும். இந்த சாட்சியை கேட்ட நீங்கள் இப்போது இந்த வார்த்தையை கேட்பது நல்லது. வார்த்தை நன்றாய் கவனிங்க நண்பர், நன்றாய் இந்த வார்த்தை கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 33வது வசனம். இதனுடைய 2வது பகுதியை நான் முதலாவது படிக்க விரும்புகிறேன். பிற்பாடு முதல் பகுதிக்கு செல்லலாம். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த சுவிசேஷத்துல இதை பேசுகிறார். நன்றாய் கவனிங்கள். மனுஷன் சொல்லவில்லை. இது ஒரு 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 ஞானியினுடைய வார்த்தை அல்ல. ஆண்டவராக இயேசு தாமே உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தை சொல்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போ இந்த உலகத்துல ஏன் எனக்கு பிரச்சனைன்னு கேட்க போறீங்களா? ஏன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சோதனை அப்படின்னு கேட்க போறீங்களா? ஏன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் அப்படின்னு கேட்க போறீங்களா? கண்டிப்பாய் நீங்கள் கேட்டிருக்கலாம், கேட்க தோன்றலாம், கேட்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம். ஆனாலும் விஷயம் இதுதான். புத்தி உள்ள விசுவாச விதான் கற்றுக் கொடுக்கிறது. நாம் வேண்டாம் என்று சொன்னாலும் விரும்பாவிட்டாலும் உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு. உதாரணமா இயற்கை சீற்றங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இயற்கை சீற்றங்கள் உதாரணமாக மழை, புயல், வெள்ளம், பூமி அதிர்ச்சி. இது யாருக்காவது விருப்பமான விஷயமா? இது யாராவது விரும்புவாங்களா? என்னுடைய இடத்துல இப்ப பூமி அதிர்ச்சி வரணும்னு சொல்லி, வெள்ளம் வரணும்னு யாராவது விரும்பவில்லை. ஆனால் அது தடுக்கப்பட முடியுமா? தவிர்க்கப்பட முடியுமா? இல்லை. உலகத்துல இருக்கிற வரை நாம் அதை சந்தித்தாக வேண்டும். எனவே உபத்திரவம் என்பது என்ன? துன்பங்கள். பல நேரம் கண்ணீரை வரவழைக்கிற துன்பங்கள், மனசை உலுக்குகிற துன்பங்கள், மனசை உடைக்கிற விஷயங்கள் உண்டு. சிலருடைய வார்த்தை உங்க மனசை புண்படுத்தலாம். சிலருடைய நடவடிக்கை உங்களை புண்படுத்தலாம். சிலர் பேச்சு உங்களை புண்படுத்தலாம். ஒருவேளை நீங்க அநியாயமா நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கலாம். நீங்க நினைக்காததை நீங்க நினைச்சேன்னு யாராவது சொல்லியிருக்கலாம். இல்ல நீங்க செய்யாததை செய்தீங்கன்னு சொல்லியிருக்கலாம். உங்கள் மனசு வேதனைப்படும். அதனால் நீங்க பாதிப்படையலாம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் நாளிலிருந்து வெளியே வர முடியுமா என்று நீங்கள் கேட்டால் என்னுடைய பதில் கண்டிப்பாய் முடியும். என்னுடைய பதில் மாத்திரமல்ல, நீங்க சற்று முன்பு கேட்ட சாட்சி அதற்கு ஆதாரம். கேட்க போகிற இன்னொரு சாட்சி ஆதாரம். இந்த உபத்திரவத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும் நண்பர்கள். இந்த சூழ்நிலையிலும் நான் சமாதானமா இருப்பது சாத்தியமா? 100% சாத்தியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியிலும் நீங்கள் சமாதானத்தை அடைய முடியும். சமாதானமா இருக்க முடியும். கண்டிப்பாய் சமாதானம். புரிந்து கொள்ளுங்கள். சமாதானம் என்பது வெளியில நான் சொல்றேன், உங்களுக்கு உள்ளே சமாதானம். வெளியிலே புயல் வீசலாம், சூறாவளி வரலாம். மிக சரியா கிறிஸ்து படகுல உறங்கி கொண்டிருந்தார். கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகுல உறங்கி கொண்டிருக்கார். ஆனால் சுற்றி கடல் அலை காற்றினால் கொந்தளித்து படகு மூழ்க போகிறது. அருமையான ஒரு சம்பவம். படகு மூழ்க போகிறது. சீஷர்கள், நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கதறுகிறார். நாங்கள் மடிந்து போகிறோமே. இயேசு நிம்மதியா உறங்கிட்டு இருக்கார், சமாதானமா. வெளியில தான் புயல், அவருக்கு உள்ள புயல் கிடையாது. யார் ஒருத்தர் தனக்கு உள்ள சமாதானத்தை கொண்டு இருக்கிறாரோ, அதை யார் தக்க வைத்துக் கொள்கிறாரோ, வெளியில இருக்கிற சூழ்நிலை அவரை பாதிப்பதில்லை.
மிக சரியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த சம்பவத்தின் மூலமாய் விளக்குகிறார். இங்கே அவர் சொல்லுகிறார், நண்பர்களே, எப்படிப்பட்ட சூறாவளி உங்க வாழ்க்கையிலே வந்து உங்களை நிலைகுலைய செய்து கொண்டிருந்தாலும், நீங்க அழுது கொண்டிருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டு சொல்றாரு, உலகத்துல உனக்கு உபத்திரவம் இருக்கா, ஆனா என்னிடத்துல உனக்கு சமாதானம் உண்டு, திடன் கொள். இந்த திடன், இந்த பலன் உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்படும். உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும். அவரிடத்துல நீங்க சமாதானம் பெறுவீர்கள். நீங்க ஒருவேளை நீங்க ஆலயத்துக்குள்ள வேதனையோட வரலாம், கண்ணீரோட வரலாம், பலவீனத்தோட வரலாம். ஆனா வெளியே செல்லும் பொழுது அவர் சமாதானத்தோடு நீங்கள் செல்வீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் அதுக்கான ஆதாரமா இந்த சாட்சி நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். இந்த மனைவியினுடைய உள்ளத்துல புயல், கணவருடைய உள்ளத்துல புயல். ஆனால் இயேசு கிறிஸ்து பலப்படுத்தினார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் சாட்சியாய் அதை அறிவிக்கிறார்கள். சற்று நேரத்திலே நாம் ஜபத்துல முன்னோக்கி செல்ல போகிறோம். இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்க. வணக்கம், என் பெயர் வி நாகேஷ். எனக்கு வயசு 50. இவங்க என் மனைவி. வணக்கம், என்னோட பேர் கோமதி. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் ஒரு குடிகாரன், புகைப்பழக்கம் உள்ளவன், அந்த மாதிரி இருந்தவன். இதே யூனிவர்சல் ஆலயத்தை ஏளனமாக பேசினாங்க. அந்த ஜீசஸை நான் கிண்டல் பண்ணவன். இன்றைக்கி அந்த கடவுள்கிட்ட நான் இங்கே நிற்கிறேன். எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பக்கவாதம் வந்துடுச்சு. இடது கால் விளங்காமல் போயிடுச்சு. அப்போ என்னோடய வாழ்க்கை சூனியமாகிடுச்சு. எனக்கு தற்கொலை எண்ணமே வந்துச்சு. இதுக்கு மேலே எதுக்கு வாழ்கிறது, யார் இருக்கிறா நம்மளுக்கு வாழ்கிறதுக்காக அப்படின்னு தற்கொலை பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன். என் வாழ்க்கை அவ்வளோ ஒரு இருளாக இருந்தது என் வாழ்க்கையில். என்னோட இவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போ வீட்டில் ஒரே வேர்வையாக இது பண்ணிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ராயப்பேட்டாக்கு கூட்டின்னு வந்தோம். டாக்டருங்கெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இவருக்கு வேறு மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ரேலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் பையனையும் எங்கள் அண்ணாவையும் கூப்பிட்டாங்க. இல்லை, நான் தெரிஞ்சுக்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் கேட்டேன். என்னாச்சு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும்னா, இல்லைம்மா இல்லை நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு. இல்லை, அவர் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்கார். இப்போதைக்கு நாங்கள் எதுவும் சொல்கிற நிலமையில இல்லை, 5 நாள் கழிச்சு தான் நாங்கள் எது வேணாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்தா. அவள் என்கிட்ட சொல்கிறா, அக்கா நீ முழங்கால போட்டு நீ ஜெபம் பண்ணு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, கண்டிப்பாக மாமா பொழைச்சிப்பாரு, நீ மற்றவங்க யாரும் நம்பாத, நீ அவர்கிட்ட பேசு அப்படின்னு அவள் சொன்னான். அவள் சொல்லும் போது கூட நான் பெருசாக எடுத்துக்கல. சரி, கடவுளைன்னா எல்லாருக்கும் அவருக்கு தெரியாததா, நம்ம இது நம்ம சொல்லி தான் அவருக்கு நம்ம பிரச்சனை தீர்ப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு நான் இது வரேன். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எதுவுமே மாற்றம் இல்லை. 3ஆவது நாள் எனக்குள்ளேயே ஒரு பேசினேன், ஏன் சொல்கிறத நீ செய்ய மாட்டேன்ற, கேளு, நீ கேட்டால் நான் கொடுப்பேன்னு எனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் முனங்கால் விட்டு நான் கேட்டேன். இது மாதிரி அவரை மட்டும் என் 2 குழந்தைங்களோட இவரு எனக்கு ஒரு குழந்தையா நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் உன் ஆழத்துக்கு வரேன், உன்னையே நான் ஏற்றுக்கிறேன் கடவுளே, எனக்கு அவர் முக்கியம், நான் அவரை நேசித்தேன், நான் அவரை அவ்வளோ உயிராக நான் அவரை இது பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறமா 3 நாள் கழிச்சுட்டு பெரிய டாக்டர் வந்தார், நரம்பு டாக்டர். இது பண்ணார், கை அசைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவர் பேசுகிறாரு. அவருக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சாப்பிட முடியாது, வாமிட் வரும், மூச்சு விட முடியாது, தும்மல் வரும், இந்த ப்ராப்ளம்லாம் வருமா. ஆனால் அவர் சொல்கிற இவ்வளோ வருது. ஆனால் இவர் நல்லா பேசுகிறாரு, பார்க்குறாரு, எல்லாம் செய்கிறாரு. என்ன அதிசயம்னு எங்களுக்கே தெரியல, இது எப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியல, இது ஸ்ட்ரோக்குன்னு சொல்ல முடியல, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்னு சொல்ல முடியலையேம்மா அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு 2-3 டெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவர் ப்ராப்ளம் என்னமோ அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, கடவுளோட இதில் அவர் எல்லாமே அவருக்கு நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டு 9ஆவது நாள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது, எதுவுமே வருமானம் இல்லை வீட்டில், என் பையனை படிக்க வைக்கணும், என் குழந்தைங்களும் நான் பார்த்துக்கணும், இவரையும் பார்த்துக்கணும், மருந்து செலவு எடுக்கணும், 5 லட்சம் கடன் என் வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில தான் நான் யூனிவர்சல் சர்ச்சுக்கு நான் வந்தேன். இங்கே ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். கலந்ததுனால இப்போ பூர்ணமாக குணமாயிடுச்சு. என் கை கால் எல்லாம் என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். யாருடைய தெய்வம் இல்லை, ஆண்டவனுடைய தெய்வத்தினால என் வேலையை நானே பூர்ணமாக செஞ்சுக்கிறேன். நான் இன்றைக்கி காலையில் நான் தனியாகவே வாக்கிங் போகிறேன், வீட்டுக்கு வரேன், எல்லாமே நான் செய்கிறேன். இது கடவுளுடைய அனுகிரகம். இன்றைக்கி என் கணவர் குணமாயிட்டாரு, நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் என் குடும்பத்துக்கு வருமானன்றது எதுவும் இல்லை.
என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் என்னோட பணமே எனக்கு ஆண்டவர் வந்து வர வச்சாரு. வர வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து சின்னதாக ஒரு கடை எடுத்து சொந்தமாகவே நாங்கள் வாங்கினோம். வாங்கிட்டு அதில் உள்ள பணம் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி என் குடும்பத்துக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு மருந்து செலவுலேருந்து கடன்லேருந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையுமே அதுலேருந்து தான் எனக்கு கடவுள் எல்லாமே வழி நடத்திட்டு இருக்காரு. அந்த கடை வச்சும் எனக்கு வருமானம் பத்தாமல் இருந்தது. இப்போ ஒரு 10 நாளாக எனக்குள்ளேயே ஒரு போராட்டமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கடவுள்கிட்ட கேட்டேன், இதை நான் எப்படி மேல்படுத்தணும்னு கேட்டதுக்கு எனக்குள்ளேயே ஒரு சின்னதாக யோசனை வந்துச்சு. சரி, இதை செஞ்சால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கை காசு வருமானு சொல்லிட்டு போன சனிக்கிழமை தான் நான் அதை ஆரம்பித்தேன். அதை ஆரம்பித்தப்போ வந்து எனக்கு மீறி வருமானம் வந்து நான் எதிர்பார்க்காத வருமானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை வச்சு இப்போ முழுமையாக என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் வீட்டில் வந்து நான் காசை வந்து எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு கடவுள் வந்து என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அற்புதமாக கொண்டு வந்திருக்காருன்னா அது கடவுளோட விருப்பம். நம்ம பிஷப்போட ஆசீர்வாதத்தோட தான், அவரோட பிரேயரும் அவரோட எங்களை அன்பா வழி நடத்தி இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்தால் மூஞ்சி சுழிக்காம எங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு பிஷப் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் அவர் பேசும்போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நேரில் வந்து ஒவ்வொரு விஷயம் நேற்று கூட வீட்டில் பிரச்சனை விஷயமா அது வீட்டில் நடந்த விஷயம் ஒவ்வொன்றும். ஏன்னா வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் இங்கே வந்தேன்னா அதை நான் சந்திக்கிறேன். கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு, இதுதான் உன் பிரச்சனை, நீ இனிமேல் இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ இதை தான் பேசணும் அப்படின்னு அவர் எனக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு இது சொல்லி கொடுக்குற வாத்தியார் மாதிரி எங்களுக்கு பாடம் நடத்தி எங்களை வெளியில் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறமா அது வீட்டுக்கு போனால் கரெக்டாக அந்த மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டாக்கா அவ்வளோ அற்புதமாக வீட்டில் வந்து ஒவ்வொரு விஷயம் எங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கு. கோயிலுக்கு இந்த சர்ச்சுக்கு வரத்துக்கு கூட ஆட்டோக்கு கூட காசு இல்லாமல் இருந்த ஒரு நாள். அப்படிப்பட்ட நிலைமைய இப்போ நாள் மற்றவங்களையும் கூட்டின்னு போகலாம் அப்படின்ற நிலைமைக்கு எங்களுக்கு வந்து ஆண்டவர் வளர்த்து விட்டுருக்காரு, எங்களை ஆதரிச்சிருக்காரு, ஆசீர்வாதமாகவும் வச்சிருக்காருன்னா கடவுளோட பெரிய ஒரு அற்புதத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோம். இப்போ வந்து ஒரு நாளும் கடவுள் வந்து என்னை அற்புதமாக வழி நடத்திட்டு இருக்காரு. என்னோட வருமானத்தை வச்சு நான் வீட்டை நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கேயும் வந்து நான் நிம்மதியாக இருக்கேன். இங்கே வரும்போது தான் நான் நிம்மதியாக அடைகிறேன். இங்கேருந்து போகக்கூடாதுன்னு கூட ஒரு நேரம் என் மனசுக்குள்ளே படும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ நிம்மதியாக இருக்கேன். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும், பிஷப் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ளே ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கும். அதோடு நான் வீட்டுக்கு போனால் வீட்டில் எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்துட்டு என்னை நல்லா வழி நடத்தி வச்சுருக்காரு. நான் எப்பெல்லாம் குழப்பத்தோடு இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழப்பத்தில் வரும்போது எனக்கு உடனே தேவன் பேசிடுவார். அதுக்கு உண்டான பதில் வந்து கொடுத்துருவார் தேவன். அந்த வார்த்தையை கேட்கும் போது மனசு வந்து நிம்மதியாகிடும், சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அந்த சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு போவேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மெயினாக வந்து மன நிம்மதியோடு இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை முழுமையாக இந்த சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த தேவனுக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி பட்டிருக்கோம். இந்த சாட்சியம் சொல்கிறதுக்கு, இந்த அற்புதத்துக்கு வச்சு எங்களை மாதிரி நிறைய பேர் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். நன்றி. நண்பர்களே, நாம் ஜபத்திலே முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் யூனிவர்சல் ஆலயத்தினுடைய வாலிபர் குழுவிற்காய் செய்யப்பட்ட, வாலிபர் குழு மூலமாய் செய்யப்பட்ட சில அருமையான விஷயத்தை நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். வாலிபர்களுக்காகவும் ஒரு சிறப்பு குழு ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வெற்றி இளைஞர் குழு என்கிற குழு. அதன் மூலமாய் அநேக இளம் பெண்கள், ஆண்கள் தேவனுடைய உதவியை பெற்றுக் கொடுக்கிறார்கள். வாலிப வயதிலே உங்கள் பிள்ளைகள் பல பிரச்சனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் விசேஷமாய் அவங்க வரவேற்கப்படுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற இந்த வாலிபர் குழு கூட்டத்துக்காய் அதை குறித்த ஒரு சிறு தொகுப்பை நீங்க பார்க்கும்படி நான் விரும்புகிறேன்.
இந்த நேரம் தெளிவாய் ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்க. உங்க குடும்பத்தாரோட ஒன்றிணைங்க, தயாராருங்கள். உங்கள் தண்ணீரோடு இந்த பாடல் ஒலிக்கிற நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். யாருக்குள்ள சமாதானம் இல்லையோ, யாருக்குள்ள புயல் வீசி கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் உங்களை பலப்படுத்தும். வாரும் தேவ ஆவியே, என்னை தொடும், அனைத்திடும். பிரசன்னமே என் தேவையான ஒன்று, என் பிரியமான நேசரே. ஆராதிப்பே என் கைகள் மேலுயர்த்தி, என் உள்ளத்தை அர்ப்பணித்தே. நான் தோல்வியாய் இருந்தும் என் மீது அன்பானி, நான் வெறுமையாய் இருந்தும் என் மீது அன்பானி. இயேசு அன்பினால் எனக்காய் சிலுவையில் தாங்கிடா பாரங்கள் சுமந்திரே, என் வலி ஏற்றுக்கொண்டீ. இயேசு அன்பினால் எனக்காய் சிலுவையில் தாங்கிடா பாரங்கள் சுமந்திரே, என் பழி ஏற்றுக்கொண்டீ. இயேசு ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சாட்சிகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் தொடக்கத்திலேயே எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறீர்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இது அதாவது இது வேதனைப்படுகிற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு வார்த்தை அல்ல. ஆனால் இது புத்தி உள்ள விசுவாசத்தை எடுத்து கொண்டவர்களுக்கான சந்தோஷத்தின் செய்தி. முன்பாகவே அவர்கள் தயார்படுத்தப்படுகிறார்கள். முன்பாகவே தயார்படுத்தப்படுகிறார்கள். யாரெல்லாம் இந்த நேரத்திலே பல விதமான புயல்களை வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், தேவன் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லி இந்த நபருக்கு சமாதானத்தின் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். வெளியிலே புயல் வீசி கொண்டிருந்தது, உள்ளே நீர் நிம்மதியோடு உறங்கி கொண்டிருந்தது. அது போல வெளியிலே பல கொந்தளிப்பை சந்திக்கிற இவருக்குள்ளும் ஒரு புது உற்சாகம் வரட்டும், தைரியம், பலன் வரட்டும். தன் வாழ்க்கையினுடைய இந்த சூழ்நிலையை மீண்டு வர முடியும் என்று இந்த நேரத்தில் தவறான முடிவுகளுக்கு யோசித்துக் கொண்டிருந்தால் அதை கைவிடப்படட்டும், பலப்படுத்தப்படுவார்கள். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை பலப்படுத்தும் எல்லா தவறான முடிவு கைவிடப்பட்டு முன்னோக்கி செல்லும் இயேசுவின் பெயரால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் தேவன். ஆமென். நண்பர்களே, பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்திக்க எனக்கு சந்தேகம் இல்லை. நாளை காலை 9:30 மணி துயரப்படுகிற எல்லோருக்கும் கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிற ஒரு விசேஷத்தின் ஜெபம் நடைபெறும். பலவிதமான உபத்திரவத்தை கடந்து செல்கிறீர்களா? எங்களோடு ஒன்றிணையுங்கள். இயேசுவினுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், ஆசீர்வாதமான ஒரு இரவா இருக்கட்டும். நாளை உங்களை ஆலயத்தை சந்திப்போம். விசேஷமாய் திங்கள் முதல் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் மீண்டும் சந்திக்கும் வரை சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.